இந்தியா இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தானை அசால்ட்டா வீழ்த்தல, போராடி வீழ்த்துனாங்கன்னு சொல்லும். நான் பயங்கரமா இருந்த மேட்ச் வந்து ஒரு அனல் பறக்க மேட்ச்ல இந்திய அணி அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணி 9வது முறையா ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து கப்பு கிடைக்கலங்க. எதனால கப்பு கிடைக்கலன்னா, இந்தியாவோட அதாவது பார்த்தீங்கன்னா, ஏசிசியோட தலைவர் மோசின் நக்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட பிசிபியோட தலைவராவும் இருக்கிறாரு. அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த கப்ப குடுப்பேன்னு வலுக்கட்டாயமா வந்து ஸ்டேஜ்ல வந்திருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில, நாங்க இவருகிட்ட கப்பு வாங்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா ஸ்டேட்மெண்ட் வந்து இந்திய அணிக்கு குடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர்ட்ட கப்பு வாங்க முடியாதனால, நெறைய நேரம் அந்த அந்த புரோகிராமே கொஞ்சம் நேரம் வந்து தாமதம் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா இந்திய அணிக்கு கப்பு குடுக்காம, யாருக்கும் இந்த கப்ப குடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா, கப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்திய அணிக்கு இந்த கப்ப குடுக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா, கப்பே இல்லாம இந்திய அணி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆசிய கோப்பை 2025ல பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு வாங்குனா எப்படி அந்த கப்ப வச்சு செலிப்ரேஷன் பண்ணுவோம், அதே மாரி கப்பே இல்லாம செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு வருத்தத்த தெரிவிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் வந்து ஆசிய கோப்பை 2025ல ஜெயிச்ச அணிக்கு வந்து கப்பு குடுக்காம போறது எந்த வகையில ஒரு நியாயம் அப்படின்னு அவர் வந்து ஒரு வருத்தமா தெரிவித்திருக்காரு. இப்ப உங்களோட கருத்த சொல்லுங்க. ஆசிய கோப்பை 2025ல இந்தியாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா? கப்ப குடுக்காம கப்பு உங்க கையில தான் வாங்கக்கூடாது. வேறவங்க கையில குடுக்கலாம் இல்லையா? கப்ப எதுக்கே எடுத்துட்டு போறீங்க? கப்ப குடுக்காம இப்படி போறீங்களே! ஓவரா பண்றீங்க. என்னதான் நடந்தது? எல்லாமே உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. அவங்க பண்ணது சரிதானா? கப்ப இந்திய அணிகிட்ட குடுத்துருக்கணும். குடுக்காதது சரியா, தவறா? நீங்க வந்து உங்களோட கருத்த வந்து சொல்லுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.